இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் கனமழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 47 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது இலங்கையினுடைய திரிகோணமலையிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து தென்மேற்கே நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிலையில இலங்கையில் இருக்கக்கூடிய வடகடலோர மாவட்டங்கள்ல மிக முதல் அதி கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. முக்கியமாக திரிகோணமலை, வவுனியா, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக நேற்று முதலே விட்டு இடைவெளியுடன் மிக கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில யாழ்ப்பாணம், தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையினுடைய பாதிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அதை நம்ம இப்ப காட்சிகள்ல கூட தெரியல பார்க்க முடியும். இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மிக கனமழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள், யாழ்ப்பாணத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் மழை வெள்ளத்தால் முழுவதுமாக சூழப்பட்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தினுடைய கடற்கரையோர பகுதிகளில் அதிக அளவு கடல் சீற்றம் காணப்படுவதால் கடல் அரிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் மழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையை அடுத்து யாழ்ப்பாணத்தில் வசிக்கக்கூடிய சுமார் 20,000-க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக இலங்கை அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் மழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகரிக்கக்கூடும். தொடர்ச்சியாக கடற்கரையை நோக்கி அது நகரக்கூடிய பட்சத்துல யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று இலங்கையினுடைய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் உள்ளிட்ட 6 கடற்படை தளங்கள்ல ஹெலிகாப்டர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் உடனடி நடவடிக்கைகளுக்காகவும் மீட்பு பணிகளுக்காகவும் விமானப்படை தயார் நிலையில் இருப்பதாகவும் இலங்கையினுடைய அரசு அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையிலுமே இந்த வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்க, குறிப்பா இலங்கையினுடைய திரிகோணமலை பகுதி 120 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இலங்கையினுடைய யாழ்ப்பாணம், திரிகோணமலை, வவுனியா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை என்பது இடைவிடாமல் கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கடற்கரையோர மாவட்டங்கள்ல கடலில் இருக்கக்கூடிய சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு என்பது ஏற்பட்டு ஊருக்குள் கடலில் போகக்கூடிய அந்த நிகழ்வும் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.